Many people don't believe miracles. Miracles do happen. See, the ordinary bus conductor sharing with the greatest living legends is a miracle. Miracles do happen. சிவாஜி ராவ் என்கிற ஒரு சாதாரண நடிகனை நான் ரஜினிகாந்த் ஆக்கிறேன். நீ சொந்த முயற்சியிலே விஸ்வரூபம் எடுத்து அகில உலகம் போற்றும் ஒரு நடிகன் ஆயிட்ட. இன்னைக்கு அகில உலகம் போற்றும் நடிகன். வெள்ளையா இருக்கவன் மட்டும்தான் அழகா இருப்பான். திரை உலகமும் பெரும்பாலும் அதை நம்பி ஓடிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவின் முதல் கருப்பு ஹீரோ. ஏன்னா அபூர்வ ராங்கள் இப்போ புது படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கான். அதுல ரஜினிகாந்த்னு ஒரு புது பையன் கருப்பா கலையா ரொம்ப நல்லாவே நடிக்கிறாரா. ரஜினிகாந்தா? சினிமா ஸ்டைலுக்கான பிறவி நீங்க, பட் உங்களை ரசிக்கிறதுக்கான பிறவி நாங்க. வருடங்களா இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் பாருங்க. ஒரு நீண்ட நெடிய காலம் இன்னும் அந்த சூப்பர் ஸ்டார் சேர்ல அவர் மட்டும் தானே உட்கார்ந்துருக்கிறாரு. 5 ஜெனரேஷன் சூப்பர் ஸ்டார் படம் ரசிக்கிறாங்க. ரஜினி சார் இஸ் a record maker, not a record breaker. படேப்பா, உன் ஸ்டைல் இந்த ஊர் பார்த்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. அந்த காத்துல முடி ரொம்ப நிறைய முடி இருக்கும். காத்துல முடி அப்படியே பறக்கும். மறுபடி பஸ் ஸ்டாப் ஆகும்போது உள்ள போகும்போது பண்ணிட்டு டிக்கெட் இதுதான் சார் சாகுறாருங்க. ஐயோ ஐயோ. போது யாரோட படங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அடிச்சு பிடிச்சு மிஸ் பண்ணாம போவீங்க. ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லுவாங்களே, அப்படி நீங்க யாராவது காதலிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் லவ் என்னைக்குமே எல்லாருக்குமே இருக்கும். அந்த கர்நாடகா இருக்கும்போது இந்த டிக்கெட் எல்லாம் இஷ்யூ பண்ணிட்டு அந்த கர்நாடகாவில் லேடிஸ் எல்லாம் ரோட்ல മുന്നാലെ ഉட்കാർവാங்க, ജെന്റ്സ് എല്ലാം പിന്നാലെ. നിർമ്മല എന്നുള്ള പേര്. അങ്ങനെ ഡെയിലി ഇവർ കാണും. അങ്ങനെ ഇവർ തമ്മിൽ വലിയ പ്രേമമായി. രജനി സാറിന് ഒരു ഇന്റർവ്യൂ കാർഡ് വന്നു. എനിക്കങ്ങനെ പോകാനുള്ള പൈസ ഇല്ല. ഞാൻ എങ്ങനെ പോകും? അപ്പോൾ ആ സമയത്ത് 500 രൂപ, അന്നത്തെ കാലത്ത് 500 രൂപ കൊടുത്തു അവിടെ ചേർന്നിട്ട് പഠിച്ച് വലിയ ആളാവണം. നെക്സ്റ്റ് സാറ്റർഡേ ഞാൻ അവിടുന്ന് വണ്ടി കയറി ബാംഗ്ലൂരിലേക്ക്. അപ്പോൾ ഇവർ ഫ്രണ്ട്സൊക്കെ കൂടിയിട്ട് ഇവളുടെ വീട് തേടിപ്പോയി. അടുത്ത വീട്ടിൽ ചോദിച്ചു പറഞ്ഞു, ഒരു 3-4 ദിവസം മുമ്പ് എല്ലാം കാലി പണി പോയെന്ന് പറഞ്ഞു. എല്ലാം വീടെല്ലാം ഉപേക്ഷിച്ച് പോയെന്ന്. ഇയാൾക്ക് ആകെ വിഷമമായി. പിന്നെ അതിനുശേഷം ഈ കുട്ടീനെ ഇതുവരെ കണ്ടിട്ടില്ല. அந்த காதல் லவ்ல நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் மணி சார் வந்தார். சரி, ஓகே ரைட், ஷூட் பண்ணலாம். படம் ரிப்பீட் ஆடியன்ஸ் வரணும்னா காமெடி இருக்கணும், இல்லை லவ் இருக்கணும். இப்போ நம்ம கிட்ட லவ்வுக்கு சான்ஸே இல்லை. நம்மளை பார்த்து டே மாமா டே மாமா டே மாமா ரஜினிகாந்த் ஹீரோவா? இல்ல, அவரே ஃபுல் காமெடி பண்ணிடுவார். நீ என்ன பண்றாங்க? முடிச்சிட்டேன். யார் தெரியுமா? யாரு சொன்ன அசந்து போயிடு. சொல்லுங்க. பெரிய ஏபிசி ஆபீசர். அவ ஆன சீக்குங்க ஆன ரேட்டி படுத்தா போதுமையா. மாப்பிள்ளை இவர்தான். ஆனா இவர் போடுற ட்ரெஸ் எங்க இல்ல. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ? கழுவிட்டு வந்து என்னாச்சுமா, கமலஹாசன் மாதிரி இருப்ப. அந்த டயத்துல ஒரு ப்ரொடியூசர் என்கிட்ட வந்தாங்க.
உங்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்டா, ரோட்ல அலையண்டாருங்களா, கேரக்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போடா கார் கொடுங்க, கார்லயே போறே சொன்னா கார் எல்லாம் கிடையாது, அதுக்கே நீ வாடகை கொடுக்கணும், நடந்தே போடும். இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன், இவ்வளவு அவமானப்படுத்தாருன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோல இருந்து அப்படியே நடந்து வர்றேன். எனக்கு வந்த எதிர்ப்பு, அந்த வெறுப்பு சுனாமி மாதிரி. அப்போ இவ்வளோ ஊடகம் கிடையாது, இவ்வளோ சோசியல் மீடியா கிடையாது, அதனால வெளியே தெரியல. என் மைண்ட்ல எல்லாம் என்ன ஓடுதுன்னா, குருக்ஷேத்ரான்னு சொல்லி ஒரு டிராமா பண்றாங்க, அதுல அவன் பீஷ்மா கேரக்டர் பண்றான். யாரு? ராஜபகதூர். என்ன கூட்டிட்டு போயிடறான். டெய்லி போறது இல்லையா, இவன் எங்க போறது, சரி போய் எங்க உட்காருது. அந்த மெயின் கேரக்டர் துரியோதனா பண்றவங்களுக்கு ஜுரம் வந்துருச்சு, ஃப்ளூ. வேற ஆர்டிஸ்டுங்கெல்லாம் வேற முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. வேற கேரக்டர் பண்ணாலும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த தொழில் முனுசாமி நாயுடு சொன்னாங்க, சார் சிவாஜி ராவ் நீங்க துரியோதனா பண்ணுங்க சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் பார்ட் ஆஃப் இட் ட்ரெஸ் எல்லாம் போட்டு துரியோதனா இன்ட்ரோடக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, கதையை பிடிக்கிறேன், சிரிச்சு யாராலையும் வண்டிய இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு மேல கால் போட்டு உட்காந்து இதே ஏவிஎம் ஸ்டோர்ல அதே ஃப்ளோர்ல போகலன்னு சொன்னா நான் ரஜினிகாந்த். ஏய், எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு சென்டிமெண்ட் கிட்டு இருந்தா அப்படியே ஓடி போயிடு. கொலை காட்ல இருக்க அவனை கொல்லாம விட மாட்டேன். ஒரு மாஸ் சீன் நான் நினைக்கிறதுன்னா படைப்பால வர அந்த ஊஞ்சல் சீன் கட் பண்ணா ஓப்பன் ஆகுது. அந்த டோர் ஓப்பன் ஆனா ஒரு ஆள் இப்படி நின்றுட்டு சிகரெட்ல இருந்து ஸ்மோக் மட்டும் பறக்குது. சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினி சார் மட்டும் தான். தமிழ் திரையுலகம் இல்ல இந்திய திரையுலகத்து ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். भारत के सबसे चहेते और लोकप्रिय कलाकारों में से एक हैं श्री रजनीकांत जी. ஒரே நிலா, ஒரே சூரியன், ஒரே தலைவர். She's only worked with once with Rajni sir. சார் என்ன சார் தளபதி, என்ன ஆக்டிங் சார், என்ன ஆக்டர் சார் நீங்க. அந்த நெருப்பிலிருந்து உழந்த செடி இந்த ரஜினிகாந்த். இந்த ஆள் ஒரு மகா நடிகன் தான். அந்த நெருப்பு இன்னும் ஆறல, இன்னும் புகஞ்சுக்கிட்டே இருக்கு. முடிச்சிடலாமா?